இங்க ஒருத்தரோட கையில இருந்து நாக்குப்பூச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வருது. அதை பார்த்ததும் பயந்து போயிடுறாரு. ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில காணாம போன இவரோட தம்பியோட ட்ரெஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு கிடைக்குது. அந்த ட்ரெஸ்ல இருந்து தூசி எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த தூசியை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அது ஒரு தூசி மாதிரி இல்லாம டிஎன்ஏ மாதிரி உருமாடுது. உடனே பக்கத்துல இருக்கிற செடி அதுவாவே கீழே வந்து அது கூட ஜாயிண்ட் ஆயிடுது. அதை பாக்குற இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சடனே இவரோட கையை வச்சு அதை தடுக்க பாக்குறாரு. ஆனா அது ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய கொடியாவே மாறி இவரையே இழுத்துட்டு போயிடுது. இவரால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளவோ போராடி கடைசியா ஒரு வழி அது இவரை விட்டுட்டு டிரைனேஜ் குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் கையில ஏதோ இழிச்சலா இருக்குன்னு சட்டை தூக்கிட்டு பார்த்தா அங்கதான் இந்த நாக்குப்பூச்சியே தெரியுது. சோ உள்ள ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சவரு செடியை விட்டுற டூலை வச்சு அவரோட கையில குத்தி அதை வெளியில எடுத்துறாரு. அதை பாக்குறதுக்கு ஏதோ சாதாரண தாமரை பூ மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு சித்து போன எலியை பக்கத்துல கொண்டு போறதும் சட்டுன்னு உறிஞ்சு சாப்பிடுது. அப்பதான் அது எவ்வளவு மோசமான கிரீச்சர்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ இது வெளியில விட்ட ஆபத்துன்னு சேஃபா கொண்டு போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சு மூடிடுறாரு. ஆனா அது தெரியாம ஒருத்தன் அன்னைக்கு நைட் இவரோட லேபுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்துடுறான். வந்தவன் சும்மா இல்லாம அங்க இருக்கிற எல்லா செடியும் கீழே தள்ளி விட்டு நாசம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனோட போன் எடுத்து இதை நான் தான் பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஸ்டைலா செல்ஃபி எடுத்துட்டு தான். அப்பதான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அதுவாவே திறக்குது. என்னன்னு உள்ள எட்டி பாக்குறான். அடுத்த சைடு அவனே உள்ள இழுத்துடுது.